யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? யாருக்கு கல்யாணம்? நம்ம சொந்தமில்லாத இடத்துல ஒரு பொண்ணு வரும், நல்ல செய்தி உள்ள பொண்ணு, அதை கல்யாணம் முடிச்சு வைப்போம். கல்யாணத்துக்கு பிறகுதான் அவங்க சொந்தம், அதுக்கு முன்னாடி நமக்கு சொந்தம் கிடையாது. அப்படி 3 பெண் வரும். ஒரு பெண்ணின் பெயர் மகாலட்சுமி அம்சத்தில் உள்ள பெயராக இருக்கணும். ஐஸ்வர்யா, பிரகஸ்பதி, பிரதீபா, பிரீத்தி, இப்படி உள்ள பெயராக இருக்கும். மகாலட்சுமி அம்சத்தில் உள்ள பெயராக இருக்கும். அந்த கல்யாணத்தை தை மாதத்துக்குள்ளே நடத்தி தருவேன். தலைப்புள்ள பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். விசாலாட்சி பேர் வச்சுட்டேன்னா ஆயுள் பிளமாக வாழும். கால் வந்துடுவா. வரலாம். வேற என்ன வேண்டும்? பையனுடைய வேலை விஷயத்துக்கு முடிவு வந்து செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நடக்கும். அதில் நீங்கள் தெளிவடைவீர்கள். இயற்கையாக ஏற்பட்ட விதியின்படி நடந்த மரணத்தை செயற்கையாக பல செய்திகள் இருக்குமோ என்று சிந்திப்பது தவறானது. ஒருபொழுதும் யமன் பழி சுமக்க மாட்டான். யார் சுமக்க மாட்டான்? நான் தான் தவறான செய்தியை சேகரித்து என்கிட்ட கேட்குறீங்கன்னு நான் சொல்லிட்டேனே. அந்த செய்தியை இப்போ என்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? யமன் பழி சுமக்க மாட்டான். ஒரு மரணம் நடந்தால் அந்த மரணத்துக்கு நோய் காரணமாக இருக்கும், சாதகம் காரணமாக இருக்கும், பல மனிதன் காரணமாக இருப்பான். இப்படியெல்லாம் காரணங்கள் இருக்கும். உண்மையான காரணவான் யாருன்னா யமன் தான். ஆனால் அவன் பழி சுமக்க மாட்டான். புரியுதா? அவன் வாங்கிட்டு வந்த வரம் அது. மறந்து விடுங்கள் மக்களே. அந்த ஆத்மா புண்ணியம் செய்வதற்காக நீங்கள் பல தான தர்மங்களை செய்யுங்கள். உங்கள் குடும்பம் தலைக்கும், இருக்கும் பிள்ளை சிறப்பாக வாழும். அதுவே இந்த உலகை புண்ணியமாக நினையுங்கள். வாழ்க. ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு. சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? வாங்க. சென்னையில் எந்த இடம் உங்களுக்கு? காலில் வந்துடுவாங்க. முதல்ல அங்கே சேவிக்கணும். சரி. மாதா பிதா குரு தெய்வம் நல்ல பண்பு, அதையும் ஏற்றுக்கிடுவோம். என்ன செய்யணும்? சொத்துக்கு நிலம் தவறுதலாக விற்றுட்டோம். உட்காருங்க. வழி இல்லாமல் இன்னைக்கு அவசரப்பட்டோம். எதுவுமே செய்ய முடியல. வித்த மாட்டுக்கு விலை கிடையாது. வித்த மாட்டுக்கு விலை உண்டுமாயா? உண்டுமா? கிடையாது. இப்போ அந்த இடத்த மீட்டியே தர முடியும்? கண்ணை மூடுங்க. வழி இருக்கான்னு நான் பார்க்கட்டும். மனுஷன் நடக்க வழி தருவேன், வண்டி போக வழி தர மாட்டேன். அதுதான் இங்கே இப்போ அங்கே நடக்கிற வாக்குவாதம். கால் வந்துட்டு வாங்க. அப்போ வண்டியை கொண்டு விடுவேன். தடுப்பவனை திசை மாற்றி விட்டு உங்களுக்கு சம்மதிக்க வச்சு வழி வாங்கி தந்தா போதுங்களா? 97 நாட்களில் அந்த வழி கிடைக்கும். வெற்றியாகி தரேன். வேற என்னப்பா வேணும்? இப்போ வைக்கக்கூடாது, தை மாதம் வைக்கலாம்னு நீ சொல்லிடு, சரியா போயிடும். ஏன்னா உன் வீட்டுக்குள்ள ஸ்ரீராமருடைய அனுக்கிரக நாராயண திருநாமம் வருது. அவருடைய நாமத்தின்படி நான் பார்த்தேன், தைப்பூசத்துக்கு பிறகுதான் உன் ஆண் வாரிசுக்கு தொழில் வளம் கிடைக்குமா. அதனால் மனப்பொறுமையும் அமைதியும் காத்து இருந்தால் செல்வம் தலைக்கும், வாரிசு விளங்கும். வெற்றி உண்டு. காது கேட்காம போயிடும். எனக்கு சில சமயத்தில் ஆடி அமாவாசைக்கு வந்துடுங்க. ஆடி அமாவாசைக்கு கோயிலில் அன்னதானத்துக்கு என்ன பண்ணுவேன்? உன் உள்ள நல்லா இருக்கு, சந்தோஷமா போ. கர்மசாமிக்கு பெண்மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரியா? வாண அங்கே கும்பிட்டுவாங்க. ஆஞ்சநேயா, நீ கொடுக்க வரிய யார்?
சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எங்கே இருக்கிறது? ஆஞ்சநேயருடைய கோயில் எங்க இருக்கிறது? வலப்புறத்துல அம்மன் நான் தெரிகிறாளே, எங்க இருக்கிறாள்? கால் ஒன்று. யாரோ பின்பாட்டு பாட. என்ன வேணும்? ஒரு பாட்டு பிடிச்சன கேள்விப்பட்டியா? யாரோ ஒருத்தர் பின்பாட்டு பாடுகிறார், அவளுடைய மனம் அலைப்பாகிறதப்பா. பிரத்தியார் சொல்லை கேட்டு அவள் உள்ளத்தை திருப்பி விட்டாள், ஆசைக்கு அகப்பட்டு விட்டாள், அறிவை கடன் கொடுத்து விட்டாள். ஆகையினால் திசை மாறி கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்களை வற்புறுத்துவாள். கால் ஒன்றுவான். புரியுதாடா கோபாலா? என்ன புரியுது உனக்கு? ஐயன் கர்ப்பசாமிக்கு கண்கள் 2, காட்சி 1. கண்கள் 2, காட்சி 1. கால் 2, பயணம் 1. ஒரு கால் செங்கோட்டைக்கும் இன்னொரு கால் மதுரைக்கும் போகாது. போமானே? போகாது. கைகள் 2, ஆனால் 2 கைக்கும் எல்லா வேலையும் பார்க்கலாம். பயிற்சியை பொறுத்து தான் அது. என்ன பயிற்சி செஞ்சாலும் கால் மட்டும் செங்கோட்டைக்கும் மதுரைக்கும் போகவே செய்யாது. ஒரு கால் செங்கோட்டைக்கும் ஒரு கால் மதுரைக்கும் போகுமா? அப்படி ஒரு பயிற்சியே கிடையாது. புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதனால 2 விதத்தில் உள்ளம் தடுமாறப்பட்டது. 3வதாக மனதை மாற்றி முழு திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தருகிறேன். ஆடி அமாவாசைக்கு முன்னால் வா, அவன் போட்டா கொண்டு வா, என்னை வந்து பார், சக்தி உண்டு. போ. ஐயன் கர்ப்பசாமிக்கு நீதிமன்றத்துக்கு குதிரை போகுது. வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு வவ்வா. எங்க கேஸ் போட்டிருக்கிய? ஆம்பளைட்ட வாங்கினாங்களா பொம்பளைட்ட வாங்கினாங்களா? இது யாரு? உட்கார முடியாதெல்லாம். அவனுடைய இடத்தை பார்த்தேன். ஒரு சின்ன மார்க்கெட்டை தாண்டி போனா தான் உங்க வீடே வருது. அதில் போய் இடது பக்கத்தில் போனால் உங்க வீடு வரும். சரிண்ணா? கால் வந்துட்டு வாங்க. அது எனக்கு தெரியாது. அவன் கோர்ட்டுக்கு போட்டுமுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அங்கே உள்ள நீ எங்கே முறையிட்டாயோ அவங்கள புரிஞ்சுக்கிடுவிய. ஆம்பளை நுண்ணறிவாளன். என்ன எண்ணற கற்று எழுத்தர படித்தாலும் பெண் புத்தி பின் புத்தின்னு பெரியவங்க சொன்ன வார்த்தை தான். நான் சொல்லும்னு என்ன யாரும் குற்றவாளி ஆக்கிறாதங்க. என்ன இந்த பணத்தை வாங்கி தரேன், கோர்ட்டுக்கு போகணும், 10 வருஷம் கழித்து கூட கொடுக்கலாம், 1000 500 கூட நம்மளால் கொடுத்து கிழிச்சு தள்ளிடலாம், விட்டுருவோம், நடக்கட்டும் பார்த்துக்கணும் ஒருத்தன் ஐடியா கொடுத்தான். இப்போ நீ கோர்ட்டுக்கு போகிறத வரை இப்போ அமைதியாக அவன் இருக்க போகிறான். உன் பணத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வழியை அவன் பண்ணிட்டான். என்ன பண்ணுறது? கால் வந்துட்டுவா. 1 2 3 4 5 5ல் நிப்பாட்டு. அப்படின்னா பண்ணுறது அதோட முடிச்சுட்டு போ. வேறு ரொம்ப ஆத்திரப்பட்டால் 5 லட்சம் தான் கிடைக்கும், மீதி 5 லட்சத்துக்கு மேலே உள்ளது கிடைக்காது. வாங்கி தந்துட்டா? ஓகே. ஆமாம் அப்படி சொல்லணும். நீ வந்தியோ? இந்தா வாங்கி தரேன். அடுத்த மாதம் அவன்கிட்ட போய் பேசுங்க, புண்ணியம் கிடைக்கும், உங்கள் பணம் அசத்தலாக வந்துடும். 3 months டைம் இருக்குது. ஐயன் கருப்பசாமிக்கு
உங்களுக்கெல்லாம் இலங்கையா சென்னையா? இலங்கையிலேருந்து சென்னையில் இருக்கீங்களா? ஆ, ஆதார் அட்டை எங்கே இருக்கு? ஆ, குழப்பமான அடையாளமாக இருக்கு. ஆறே கால் மாதங்கள் வாக்குவாதத்தை குறைங்க. ஆறே கால் மாதங்கள் தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். உடம்புக்குள்ள ஒரு பக்கம் அப்பப்போ வலி இருக்கிறது மாதிரி உள்ள ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். இருக்கா? இப்போ எதிர்பார்க்காம கொஞ்சம் பண நஷ்டங்களும் மன வருத்தமும் இருக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சி பண்ணி வெற்றி நடக்கவில்லைங்கிற குழப்பம் நடக்கும். இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். அதனால் ஜனவரி வரை கொஞ்சம் பொறுமையாக இருந்து தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன தொழில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன்? ஜனவரி வரை பொறுமையாயிரு. இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வை, அது வரை வருமானம் வரட்டும். புண்ணியத்தை செய். உன்னுடைய ராசிப்படி உணவுத்துறை உனக்கு கை கொடுக்கும். உனக்கு வேலை கிடைக்கும். சந்தோஷமாக ட்ரை பண்ணு. ஐயா வாங்க, ஆடி அமாவாசைக்கு வந்து சேருங்க. பா பா. சரி, புண்ணியம் கிடைச்சாச்சு, மகிழ்ச்சி அடைங்க. கர்மசாமிக்கு தாம்பரம் பகுதி யாருப்பா? தாம்பரம் பகுதி இருங்க. நீங்கள் யார்? இவர் யார்? நீங்கள் மட்டும்தான் தாம்பரத்தில்? நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு ஆட்களே கிடையாதா? சரி சரி வாங்க. திருமணம்ங்கிறதே நீண்டுக்கிட்டு போகிறது தானேடா. அப்படி விவரமாக சொல்லு. ஏற்கனவே ஒரு பொம்பளையுடைய சாபமும் ஒரு பகையும் இருக்குது. அதனால தான் இந்த குறைகளும் இந்த பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இடையில 2 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஸ்டேஜ் நல்லா நடக்குங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுத்து தெளிவுக்கு வந்தது எப்படியோ திசை மாறி போயிடுது. அதுக்கு ஒரு பொம்பளை தான் காரணம். கால் வந்துட்டு வா. சுகர் உள்ளவங்க இனிப்பு சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்ட பிறகு ஜென்ம பாவமும் பெண் சாபமும் இருந்த காரணத்தினால் உன்னுடைய திருமணங்கள் தடையாகிக்கிட்டு இருக்கு. குடலிறக்கம் இரணியா சம்பந்தமான வலி அறிகுறிகள் தோன்றக்கூடிய விதியுடன் பிறந்த மகன் நீ. புரியுதா? அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன்னை வெற்றியாக்கி தாரேன். 3 முறை என்னை சந்திப்பாயாக. ஆடி அமாவாசைக்கு வந்து மணமாலை வாங்கிக்கா. இந்தா ஜெயிச்சு வாடா மகனே. நல்லா இருக்கு. பேசுவேன்னு நல்லா இருக்கிறேன். கேட்காம அப்புறம் என்னுடைய காது 2 சரியாகணும், என் குடும்பமும் நல்லா ஆகணும். கால் வந்துட்டு வரலாம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் வரலாம். 13 ஆண்டுகளுக்கு முன்னால் அடைந்த செல்வத்துக்கு அளவு கிடையாது. நடந்த தொழிலுக்கு திருஷ்டிகள் பல. இதனுடைய போக்கில் கடினமான போட்டி மனப்பான்மைகள், பொறாமைகள் ஏற்பட்டு செய்வனை குறைபாடுகள் நடந்து பிள்ளைகள் வாழ்க்கையும் வீட்டில் பெண்ணடியாள் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக வாழ முடியாத துயரத்தை நீ அடைந்திருக்கிறாய். காலம் சொல்லலாம். பாசம் என்று எதை சொல்வது? மனைவிக்காக வாழவா, பிள்ளைக்காக வாழவா, தனக்காக வாழவா? யாருக்காக வாழ்ந்தாலும் வேண்டுமே பணம் பணம் பணம். அது எங்கே தேடுவேன், எப்படி தேடுவேன், எப்படி நாடுவேன் என்ற ஒரு ஏக்கமும் ஒரு துன்பமும் உன் உள்ளத்தில் இருக்குப்பா.
புதுமையான ஒரு தொழிலை ஆரம்பித்து நடத்துவதற்கு வயதில்லை, ஆனால் மனதில் திறன் உண்டு, வழியோ இல்லை. ஆனால் எப்படியாவது கருப்பசாமி வழிகாட்டணும்னு நினைக்கிறேன். 1.25 மாதத்தில் ஒரு வருமானத்தை உருவாக்கி ஒரு சொத்து முடிச்சு தரேன். உன் பிள்ளைக்கு அதுவே உறுதியானதாக இருக்கும். இயற்கையாக நடந்த சம்பவம் தான், அதை நீ பெரிதாக நினைக்க வேண்டாம், மறந்து விடுவப்பா. யாரையும் குற்றம் சுமத்த வேண்டாம். அதுக்கு மாந்திரிகம் செய்வினைகள் காரணம் என்பது உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதனை மற, கடவுளை நின. வாழ்க. ஐயன் கருப்பசாமிக்கு எம்பெருமான் நாராயணனை வழிபடுபவர் யார்? வாங்க. நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமீர்தம் தேவாமீர்தம். உட்காரலாம். 3 கேள்விகளை மனதில் கொண்டு வந்த மகள் நீ. என்ன வேண்டும்? 1, 2 கால் வந்து சொல்லலாம். ஓகே வா. கடும் பகல் கூட கண்மூடிய இருட்டு போல் உன் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு பெண்ணே காரணம் என்பது அறிந்த உண்மைகள். அந்த பெண் காரணம் என்றால் வீட்டை விட்டு வெளியே பத்தவும் முடியாது, தோல்ல தூக்கி சுமக்கவும் முடியாது. அவளால் இந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களை எல்லாம் இழந்து, நிம்மதியை இழந்து வேதனைப்பட வேண்டும் என்று விதிதான் அவள் இந்த வீட்டுக்கு வந்த வரவாகும். இதனால உள்ளம் கசந்தது ஒரு பிள்ளை. நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமை இருக்குமோ என்று பயப்பட்டது ஒரு பிள்ளை. இந்த சூழ்நிலைகளுக்கு எல்லைகளே இல்லை. கால் ஒன்றலாம் சொன்னா யாரு கேப்பா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இருக்கும் வரை உன்னை சிறப்போடு வைத்திருக்க வரத்தை தருகிறேன். ஐப்பசிக்கு மேல் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையான மனோநிலைகளை பெறுவார்கள். காசு பணத்தால் விரிசல் ஏற்பட்டு கண்கலங்கி நின்றார்கள். அவைகளெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உரிமை மிகுந்த செல்வங்கள் சொத்துக்களை இனி மீட்டுகின்ற விதி நமக்கில்லை. புதுமையாக தேட்டுகின்ற வைரமும் நமக்கில்லை. ஆகையினால் உன் பிள்ளைகளுக்கு யோகங்களை கொடுத்து செல்வங்களை சேர்த்து தந்தால் போதுமல்லவா? கால் ஒன்று வரலாம். இரண்டே பிறகு இனிதே வாழ். 10 பேருக்கு பதம் வாங்கி கொடுத்தாரு. சோமா இருக்குதா? ஜெய் ஆஞ்சநேயா சுதர்சனாய நமோ நம. எல்லாம் வெற்றியா நடக்கும். நாராயணா. ஐயன் கருப்பசாமிக்கு பெங்களூர் பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. ஐயப்ப திந்தகதோம் சாமி திந்தகதோம். ஒரு சன்னியாசியின் சமாதி தெரிகிறதே. சமாதி எங்கடா இருக்கு? கால் ஒன்று. அந்த சமாதி இருப்பவரின் பெயர் என்ன? அதை நீங்க கும்பிடுறீங்களா? ஏண்டா பாதினால பாட்டினீங்க? கால் ஒன்று இருக்கலாமா என்ற மன அபிப்பிராய பேதமும் மனக்குழப்பமும் சில பேர்கள் மூலமாக உனக்கு தோன்றும். அது தவறானது. புரிந்து கொள். தவறானது. மறந்துவிடு. எம்பெருமான் முருகவேளை மனத்தில் வைத்துக்கொள். என்னையும் நினைத்துக்கொள். உன் எண்ணங்கள் நிறைவேறும். எல்லா செல்வமும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். புண்ணியத்தை பெறுவாய் மகனே. வாழ்கத்தா. நல்லா ஆடி அமாசைக்கு வந்து சேருங்கடா. சந்தோஷம். மகனை பற்றி கேட்டு வந்தது யார்?
கம்மியம்னு ஒரு பூ இருக்கா? உங்க வீட்டு பக்கம் இருக்கா? மணக்க அப்படியே ஆழ மயக்குது. கால் நோட்டு அந்த கம்மியம் என்னும் மலர், செந்தமிழ்நாட்டில் அந்த மலருக்கு பெயர் என்ன தெரியுமா? செண்பகப்பூ. தமிழ்நாட்டில் அது என்ன பூ? செண்பகப்பூ. உட்காரலாம். எனக்கு ரொம்ப பிடித்த பூ அதுதான். அந்த மனத்தை கருப்பசாமி காட்டியிருக்கிறார். என்ன வேண்டும் பையனுக்கு? வேற இன்னொன்னு இருக்க, அதை கேட்க மாட்டேங்கிய. நீ சொல்லு, நான் யார் சொல்லலாம். இன்னொன்று என்ன வேணும் பையனுக்கு? இன்னொன்று என்ன வேணும்? வேற கல்யாணம் முடிச்சிட்டானா? இந்த மலர் மணக்கிற மாதிரி, இந்த மலர் மனத்தில் ஒரு மயக்கம் வருவது மாதிரி உன் மகனுக்கு இன்னொரு இடத்துல அப்படி ஒரு மயக்கம் இருக்கு. புரியுதா? கால் வந்துட்டு வா. ரம்மியமா இருக்கு அந்த கம்மியம் பூ. மயக்கமா கலக்கமா? கடனை தீர்த்து தாரேன். 6 மாதத்துக்குள்ள ஒரு புதுமையான ஒரு வருமானத்துக்குரிய நிகழ்வு நடக்கும். தொழில் உருவாக்கி வெற்றியாகி தாரேன். 4 மணிக்கு மேல உன் மகன் வெளியில போறான், ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வியை சஸ்பெண்டா கேடு. உண்மை உனக்கு விளங்கும், வெற்றி அடைவாய். கால் ஒன்று பாப்பா. அது மட்டும் இல்ல, எல்லாம் உண்டு. சும்மா இருக்கீங்களா? கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கானே. செல்லெல்லாம் எனக்கு எதுக்குண்ணே? பாக்கெட்டில் வைனே, தங்கமாயிருனே. கால் ஒன்று சொல்லலாம். அவன் பாட்டு விளையாடுதான், உனக்கு என்னையா? அவனே சத்த முடுற. அவன் ஒரு சுதந்திர பறவைடா. முனீஸ்வர சாமி வராரு, எங்க இருக்காரியா? மாரியம்மன் கோயில் இருக்கு. உன் பொண்ணுக்கு எதுவும் ஆவி பிடிச்சிருக்குன்னு உனக்கு எதுவும் கற்பனை இருக்கா? உடம்பு இழைச்சிக்கிட்டே போகுது, ஒழுங்கா சாப்பிட மாட்டேக்கான். எறும்பு மட்டும்தான் இருக்கு, தசை பிண்டமே இல்லையே. ஏன் இப்படி ஆச்சு? எதுவும் பேய் அடிச்சுடுதாயா? காலம் வரைக்கும் பார்த்துக்கோங்க, எல்லா வைத்தியம் புரியுதா? கர்மாவை வைத்தியத்தால் தீர்க்க முடியாது. கர்மாவை வைத்தியத்தால் தீர்க்க முடியாது. விதியை காசு பணத்தால் விலைக்கு வாங்கவும் முடியாது. கதவை சாத்திவிட்டால் விதி வெளியே நின்றுவிடும் என்று நினைத்தால் அது மூட நம்பிக்கையாகும். உண்மையா இல்லையா? மனசாட்சி உறங்குகின்ற பொழுதுதான் மனப்பேய் கூத்தாட நினைக்கும். இவைகளெல்லாம் இந்த இயற்கையின் சமர்ப்பணங்கள். உன் பிள்ளையினுடைய பிறவி அம்சத்துப்படி உடல் நோய்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த உடலை பெருக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? கருப்பசாமி எனும் சக்தியால் வளர்ந்து விடுவாள். கால் ஒன்று வா. எப்பொழுதுப்பா கோயிலுக்கு கூட்டு வருவேன்? எப்போ கூட்டு வருவேன்? சரி ஆனாவா? சரி ஆகிறதுக்கு எப்போ கூட்டு வருவேன்? பௌர்ணமிக்கு கூட்டுவா, புண்ணியத்தை பெறுவாயப்பா. வேலைக்கு இப்பவுமே ஆர்டர் வந்துடும். போ, ஆன்லைனில் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருப்பா, சிந்தாமல் சிதறாமல் சீருடன் இருப்பாய். ஆடி அமாவாசைக்கு என்னை தரிசனம் செய், எண்ணங்கள் நிறைவேறும், புண்ணியமும் கிடைக்கும். வா மகளே வா. காப்பி டீ, காப்பி டீ, காப்பி டீ. ட்ரு போடுங்க, மோட்ரு.
ஏரையனா அரையனா. எனக்கா என்ன வேணும்? ஒன்றரை வருஷம் ஆயிடுதா? திறந்த மனசுடையவா. என்ன வேலை பார்க்க? என்ன பிஸ்னஸ்? வரலாம். உன் பையனுக்கு இப்ப வேலை கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. வேலையும் கிடைக்கும், குடியிருக்கிற வீடும் மாறும். நீ ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் உனக்கு நஷ்டத்தை கொடுக்கும். சட்டப்படி பணத்தை இழக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். சைபர் கமிஷன் மூலமாக பணங்களை எல்லாம் மீட்டணுங்கிற நிலைமைகள் ஏற்படும். அதுக்குள்ள உடல் ஆரோக்கியம் தளர்ந்துடும். ஆன்லைன் பிசினஸை நிறுத்தி விடு என்பது உண்மை. கால் வந்துடுவான். ஆமா, உன்னை காப்பாற்றணும்ல. கிட்டசாமி அதை நம்பி தான் வாழுத, நீங்க நிறுத்த சொல்லிட்டீங்களா? அப்ப நீ தவறு செய்துக்கோ, பின்னால வரட்டுமா? வேற வேலை உனக்கு தாரேன். உடனுக்குடன் பணம் கிடைக்கிற தொழிலை உருவாக்கி தாரேன். அதை வர வச்சு தாரேன். நல்லா இருக்கு. இந்தா புண்ணியமா இரு. ஐயன் கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை. புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை அல்ல. தொண்டைமான் புதுக்கோட்டை. மகனின் ஆரோக்கியத்தையும் அறிவையும் திருத்திக் கொடு என்று கேட்டு வந்தவர்கள். ஹாய், மகன் எங்க இருக்கான்? என்ன செய்தவனுக்கு? கால் ஒன்று. ஆறேழு வயதினிலே அம்புலியை பார்த்த நிலா. எவ்வளவு நாளா இருக்கு? சின்ன பிள்ளையில இருந்து இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா இருக்கு. இவனை முழு தெளிவாக்கி தந்துருதான்ப்பா. வெற்றியாக்கிடுவோம். உனக்கு புதுக்கோட்டை இல்லையாமலா? புதுக்கோட்டையில எந்த இடம்? அட்ரஸ் புதுக்கோட்டைன்னு எழுதுறீங்களா? இல்லைல்ல, பின்னிங்க தேங்கன்னா புளியங்கொட்டையில விளக்கண்ண. கால் ஊற்றுவாங்க. பணம் எவ்வளவு வர வேண்டி இருக்கு? ஏன் கொடுத்தீங்க? அப்ப நானும் கேட்க கொடு. ஒரு 2 லட்சம் கொடுப்பா. குழந்தை மணிக்கு வேணாம். கால் விட்டுவா. சிலைய இவனை குணமாக்கிடுவோம்ப்பா. 7:15 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. எல்லாம் வெற்றி ஆகிட்டாரன். அடுத்து இதே மாதிரி மைண்டு சரியில்லாத என் பிள்ளைய திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. புரிஞ்சதை சொல்லுவோம், புரியலாம் விட்டுருவோம், அவ்வளவுதானே. அவனுக்கு மனம் சரியில்லை, இவனுக்கு மூளை நரம்பியலே சரியில்லை. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? நரம்பியல் சம்பந்தமா பிணி இருக்குன்னு சொன்னாங்களா? கால் ஒன்று. இவன் தெரபிகள் மூலமாக இவன் உடலை சீர்படுத்த வேண்டும். வயசத்துல 18வது வயதுக்குள்ள ஓரளவு தன் வேலைகளை தானே பார்த்து கொள்ளக்கூடிய புத்தி யூகம் உடையவனாக மலர்ச்சி அடைவான். இவன் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்க மாட்டான்.
தெளிவாக்கி தாரேன், கால் வந்துட்டு வரேன். அப்படியா? வேர்களா கேட்போம். அழகர் மலைக்கு போயிருக்கியாமா? அங்க என்னம்மா வாசனைன்னு சொல்லிட்டு வந்த? காப்பாத்தலாம். என்ன தாரமுல்ல? கடா வெட்டி பொங்கல் விட்டுருவீங்க, காலில் விட்டுவாங்க. உன் பிள்ளைய நல்லா ஆக்கிடுவோம். விளையாட்டாக நினைக்க வேண்டாம். தெரபிகள் மூலமாக நரம்பியலை சீர்படுத்த முடியும். சரியாக்கி வெற்றியாக்கி தர ஜெயிக்கு வரலாம். வேற என்ன வேணும்? குடும்பத்துல செய்வன நடந்திருக்குன்னு உனக்கு கதை வச்சிருக்காங்க. கோழி அறுத்து போட்டா நமக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நீ நினைக்கிற. இல்ல மகளே, ஒண்ணுமே நடக்கல. உன் உடம்புல இருக்கக்கூடிய நோய் ரத்தம் சம்பந்தமான குறைபாட்டால் உருவானது. அதை சீர் பண்ணி வெற்றியாக்கி விடலாம். நோய்க்கும் பார், வேய்க்கும் பார், வெற்றி உண்டு. ஆனந்தத்தை அடையுங்கள். என் புருஷன் தான், அது எனக்கு மட்டும்தான் அப்படி கேள்வி கேட்டு வந்திருக்காங்களே யாரு? காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற நினைப்பது மனமே. நல்லா இருக்கியா? என்ன வேணும் இப்போ உனக்கு? என்னமா வேணும்? நீ உங்க ஆத்தா கூட இருந்தாலா உன் கூட உங்க புருஷன் இருக்க மாட்டான். இப்ப அவனுடைய உள்ள நிலையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பக்குவமா தள்ளி விட்டுருக்கு. அவனை மீண்டும் இணைத்து வெற்றியாக வாழ வச்சா போதும்ல. உங்க கருத்து வேற, என்னுடைய நிலைகள் வேற. கால் வந்துட்டாங்க. சரி, அதுக்கு என்ன இன்னும் வருவான்? ஏன் கவலைப்படுத? அதுக்கு ஏன் அழுத? நல்லது நடந்தாலும் அழுதிங்க, கெட்டது நடந்தாலும் அழுதிங்க. என்னவே உள்ள கண்ணமுடு மகளே, என்னையை மட்டும் நினைத்துக்கொள். உள்ளத்தை புனிதமாக்கு பார்க்கலாம். உன் குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு. ஆனந்தத்தை பெறுவாய், அற்புதத்தை அடைவாய். காசு பணத்தோட கண்ணியமாக உயர்வாய். அம்மா ஆடிய மாதத்துக்கு என் சாப்பாட்டை வந்து சாப்பிடுங்க. கையில பணம் இருக்கு, போயிட்டு வா. வேற என்ன செய்ய முடியும்? வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? என்ன வியாபாரம்? வா, அது வியாபாரம் தானே. என்ன கடை தெரியுதுல, அதான் கேட்டேன். உன் கையெழுத்துல மெடிக்கல் வாழலையே, நீ கையெழுத்து போடுறியா? மெடிக்கல் ஸ்டோர் யார் வச்சிருக்கா? மெடிக்கல் ஸ்டோர் நான் இன்னொரு இடத்துல கையெழுத்து போட கொடுத்துருக்கேன். தனியாக நான் ஏஜென்சி கொடுத்துருக்கேன். அப்படியா? நீ ரெப்பு மாதிரி வேலை பார்க்குறியா? இந்த மாதிரி வேலை பார்க்குறேன். இப்போ தமிழ்லேருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. பேச்சில் எல்லாரையும் குலைச்சிருவியல நீ. கால் வா கரப்பைய. இப்போ இந்த தொழில என்னடா பண்ணணும் உனக்கு? தொழில் நல்லாவே போக மாட்டேங்குது. பக்கத்துல வா. நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணி உனக்கு நல்ல ஜனவசியத்தை பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வீடு கட்டினதுலேருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. வேலை போயிடுச்சு. வீட்டுக்குள்ள நீ கட்டின இடம் வந்து யோகம் இல்லாத இடம். சில பேர்களுக்கு நீயே லோக்கல்ல மாத்திரை எழுதி கொடுத்துருதிய. வாங்கி கொடுக்குற. சத்துரு மித்துருவை வாங்கி கொடுத்துருத. வராது. கண்ண முடுறா தம்பி. புதுக்கோட்டையை விட்டு அவுட்டர்ல போகுது குதிரை. எந்த ஊரு? பக்கத்தில் குலதெய்வ கோயில் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்படியா? கால் வந்துட்டு வா. ரயில்வே கேட்டை தாண்டி போகுது. ரயில்வே கேட்டெல்லாம் தாண்டி போகுது. உங்கள் ஊர் எந்த ஊர்? ஆலாங்குடி. புதுக்கோட்டை பக்கம் ஆலாங்குடி.
குலதெய்வம் இருக்கிற இடம் நெய்வேலி, கரம்பக்குடி பக்கம் நெய்வேலி. எங்கள் ஊர்லேருந்து ஒன்று போய் அது புதுக்கோட்டை மாவட்டமா? அதான் புதுக்கோட்டையை விட்டு அவுட்டரில் குதிரை போகுது. என்ன உத்தரவில் கனி கொடுக்க? புதுக்கோட்டை மாவட்டம். அதான் பேச்சிலே குலைச்சிரோம்னு சொன்னது உண்மையாக இருக்கா? புதுக்கோட்டை மாவட்டம். கர்மசாமிக்கு இந்தா ஜனவசியமாகும், தொழில் நடக்கும், வெற்றியாகுது. வீடில் எதுவும் பிரச்சனை வீட்டை பற்றி ஆடி அமாவாசைக்கு வரும்போது பேசுவோம். போய்ட்டோம்.